திருமணமாகாத பெண்கள் எப்பொழுதுமே தங்கள் பெற்றோரையே சார்ந்திருக்காதபடி வாழ்க்கை முழுவதும், அதுபோலவே திருமணமான பெண்கள் தன் கணவரை மாத்திரம் வாழ்க்கையிலே சார்ந்திருக்காதபடி அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பொருளாதாரத்தை ஜெனரேட் பண்ற நிலைக்கு அவங்க வர வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தோம். அப்படி பொருளாதாரத்தை ஜெனரேட் பண்ணும்போது உங்களுக்கான வீடு, சொத்துக்கள், சேமிப்புகள் மற்றும் முதலீடுகளை நீங்கள் செய்திருப்பது நல்லது. உங்களது கணவன் அருகில் இல்லாவிட்டால் கூட உங்களால் உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி வாழ தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பலருடன் நாங்கள் பேசுகின்றோம். அவர் பேசும் பொழுது திருமணமானவர்களுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். சிலருடைய கணவன்மார்கள் குடும்பத்தை பொறுப்பாய் நடத்துவதில்லை. ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் கூட குடும்ப விடயம் என்று வரும்போது பொருளாதாரத்தால் அநேகமான கடன்கள். சில திருமணமான பெண்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் கணவனை மலை போல நம்பியிருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடாதவற்றை செய்து சிறைச்சாலையிலும் இருக்கிறார்கள். சிலருடைய கணவன்மார்கள் வெளி தேசத்துக்கு சென்று அங்கு போய் சரியான பத்திரங்கள் இல்லாதபடியினால், வேலை வாய்ப்புகள் அமையாதபடியினால் சொந்த குடும்பம், மனைவி, பிள்ளைகள் நிர்கதியான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். சிலருடைய கணவன்மார் தங்கள் தேகத்தை விட்டு பிரிந்தும் சென்றிருக்கிறார்கள். ஆகவே குடும்பங்களின் நிலை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார்கள், திக்கற்று போயிருக்கிறார்கள். ஆகவே வாழ்க்கை முழுவதுமே கணவனை நான் சார்ந்திருக்கிறேன் என்ற ஒரு நிலைக்கு வராதபடிக்கு, அதுக்கு எடுத்துக்காட்டாக நீதிமொழி 31 நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் அல்லவா? குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவளாயிருப்பாள் என்று. அந்த இடத்துக்கு நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஆலோசனையாய் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். உங்களில் இருக்கும் கிறிஸ்துவை நீங்கள் இந்த பூமியில வாழும் வாழ்க்கையிலே உங்களுக்குள்ளிருந்து அவரை வாழ விடுங்கள். மகிமையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு என்ன இருக்கிறது. மரியாதைக்குரிய கணவர்மார்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பொறுப்புள்ள தலைவனாக இருக்கிறீர்கள். அந்த பொறுப்புகளில் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் அல்லவா? இந்த பொறுப்பையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய மனைவியின் திறமைகளை ஊக்குவியுங்கள், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் அவர்கள் அருகில் இருந்தாலும் தள்ளி இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை முன்னோக்கி அவர்கள் கொண்டு செல்வதற்கான தைரியத்தை அவர்களுக்கு கொடுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எவ்வித சூழ்நிலையில இருந்தாலும் 2 கொரிந்தியர் 1 இப்படி சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மரணத்தின் நின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் அவர் நம்மளை தப்புவித்தார், நம்முடைய தகப்பன். இன்னும் வரும் காலங்கள் உங்கள் எதிர்காலத்திலும் நிச்சயமாய் உங்களை அவர் தப்புவிப்பார். அவர் என்றும் உங்கள் வாழ்க்கையிலே மாறாத தகப்பனாயிருக்கிறார். உங்கள் கடந்த காலத்தை குறித்து அக்கறை உள்ளவராயிருந்தவர், உங்கள் நிகழ்காலத்திலும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் எதிர்காலத்திலே நிச்சயம் அக்கறை உள்ளவராக இருப்பார். இஸ் a God of comfort. சகலவித ஆறுதலின் தேவன், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன், இரக்கங்களின் பிதாவும் உங்களை தேற்றுவார். நன்றி.